ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாருங்க. மரவள்ளிக்கிழங்குல ஒரு சைட் டிஷ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ணேன். தோலை உரித்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு 4 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்து அது நடுவில் உள்ள அந்த நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் 2 மிளகா, 4 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சோண்டு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேங்க. அரைச்சிட்டு திரும்ப அந்த மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சது இருக்கு இல்லையா, அதை ஒரு இழுப்பு சட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து, பெருங்காயம், அடுத்தது கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டேங்க. தாளித்து இந்த மரவள்ளிக்கிழங்கையும் தூக்கி அதில் கொட்டி நல்லா கிளறி அரைச்சி வச்ச அந்த விழுதையும் அதில் ஊற்றினுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி ஒரு கொதி விட்டு 2 கரண்டி தயிர் அதோட மிக்ஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்ததுங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், வத்த குழம்பு இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்ததுங்க. நல்லாவே இருந்தது. எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.